Hi, good morning, my dear beautiful peoples. Welcome to Padma VEETTU SAMAIYAL. Padma recipes in Tamil. Smart kitchen 16. இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா என்ன பண்றாங்க? பாசுமதி ரைஸ் அல்வா. பாசுமதி ரைஸ் அல்வா. இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாருங்க ரெடியா வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீடியோவுல போலாம். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பாசுமதி ரைஸ் அல்வா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு 1/4 கிலோ பாசுமதி ரைஸ், அதாவது 250 கிராம்ஸ் அரிசி, பாசுமதி அரிசி. அதை மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஒன்று குத்தலாக அரைக்கணும். நல்லா ஒன்று குத்தலாக அரைக்கணும். இந்த பார்த்தீங்களா, இந்த பாசுமதி ரைஸை மிக்சியில் போட்டு ஒன்று குத்தலாக அரைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம செய்முறைக்கு போக போகிறோம். இப்போ எப்படி அதை அரைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இந்த பாசுமதி அரிசியை எப்படி அதாவது பொடிசாக பாருங்கள் அரைச்சி வச்சுருக்காங்க. அது ஒன்று குத்துறன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுக்கணும். ஓகேவா? பாசுமதி ரைஸை நெய்யில் வறுக்கிறாங்க. எப்படி வறுக்கிறாங்க பார்த்தீங்களா? எப்படிங்க இது இந்த பொன்முறுவல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வறுக்கணுமா? இல்லை, ஒரு 5 நிமிஷம் வறுத்து அப்புறம் பால் ஊற்றணும். ஓ, இப்போ அப்படியே இப்போ நீங்க வறுத்துட்டு இருக்கீங்களே? ஆமா ஆமா ஆமா. இந்த கடாய் இதுலயே அப்படியே பால் ஊற்றி அல்வா வர மாதிரி நல்லா கிண்டுவோணுங்க. ஸ்மெல்லு வருதுங்களே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை பத்மா வீட்டு சமையல் வீடியோவை அவசியம் எல்லோரும் பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. நாங்கள் குறைஞ்சது ஒரு 100 வீடியோவாவது போடலாம் அப்படின்னு இருக்கோம். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஏதாவது நாங்கள் மாற்றணுமா, இல்லை நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு இன்னும் நல்லா பேசணுமா, இல்லை இன்னும் நல்லா விளக்கி சொல்லணுமா, தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பால் ஊற்ற போகிறோங்க. பால் ஊற்ற போகிறாங்கங்க. பார்த்தீங்களா, அந்த அந்த டம்ளர் பார்த்தீங்களா, அந்த டம்ளர் பாருங்கள். அந்த டம்ளர் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த டம்ளர் அதுதாங்க அளவு. ஆமாம், ஓகேங்க. இப்போ அந்த பால் ஊற்றிருக்காங்க. நல்லா கிண்டி கொடுக்குறாங்க பாருங்கள். நல்லா பார்த்துட்டே இருங்க. நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அந்த சுகர், அப்புறம் உங்களுக்கு முந்திரி பருப்பு, அது வேறு வேறு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கலப்பாங்க. ஸோ இந்த பால் எவ்வளோ நேரங்க இது கிண்டுவீங்க? இது ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா நல்லா வெந்துடுச்சிங்க அந்த பாசுமதி ரைஸ். அல்வா பக்கத்துல அந்த பாசுமதி ரைஸ் அல்வா பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ சுகர் கலக்குறோம். ஆமா, சுகர் எவ்வளோ அளவுன்னு கேட்டிங்கன்னா 1/4 கிலோ 250 கிராம்ஸ். அந்த பாசுமதி அரிசி எந்த அளவோ அதே அளவு. அப்போதான் உங்களுக்கு அந்த அல்வா நல்லா டேஸ்டாக இருக்கும். பாருங்க, இந்த சக்கரை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே இந்த கிண்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகுமாங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகுமா. வெயிட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாசுமதி ரைஸ் அல்வா ரெடியாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெய்யில் முந்திரி பருப்பை நம்ம வறுத்துக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாசுமதி ரைஸ் அல்வா ரெடி. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. ஏங்க அது என்னென்ன போட்டிருக்கீங்க? அதில் பாதாம் போட்டிருக்கேன், பிஸ்தா போட்டிருக்கேன், முந்திரி போட்டிருக்கேன், அப்புறம் கிர்னி பழம் விதை அந்த அந்த இது போட்டிருக்கேன். பாருங்கள், எல்லாமே பாருங்கள், எல்லாமே ஃபுல் நெய். அந்த பாசுமதி ரைஸை கொஞ்சம் பொண்ணு வரலாம் வறுத்துட்டு அல்வா பண்ணுறது. இது தீபாவளிக்கு நான் ஸ்பெஷலா பண்ணியிருக்கேன். பாருங்க, நிறைய வீட்டில் நீங்க செய்து பாருங்க. நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு மை டியர் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, குங்குமப்பூ, தென் என்னென்னமோ சேர்த்துருக்காங்க. இந்த குங்குமப்பூவும் போட்டுக்க பாருங்க மேல. ஆமா ஆமா ஆமா, பார்த்தீங்களா. அப்புறம் அது என்னது, பிஸ்தா கூட இருக்கு. ஸோ ரெடி டு ஈட், சாப்பிட்ற கண்டிஷனில் இருக்கு. டேஸ்ட் போயிடலாமா? போலாமே. ஓகே,
பாஸ்மதி ரைஸ் அல்வா ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் கிச்சன்லேயும் பண்ணி பாருங்கள். செமையா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எங்களுக்கு லைக் பண்ணுங்க. ஹாய் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், பார்த்தீங்களா? பாசுமதி அரிசி அல்வா செமையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, கடைசியாக வழங்கும் போல நம்ம சொல்கிறது தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பத்மா வீட்டு சமையலை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.